ஹலோ வணக்கம் நேர்களே, வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு a wellness show. இன்னைக்கும் 3 டிஃபரண்ட் செக்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும், ஆப்வியஸ்லி ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் பியூட்டி. ஸோ இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை பத்தி பேசுறதுக்காக நம்ம டாக்டர் மனோ பிரகாஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேச போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடினல் ஃபேட்டிக்யூ. அந்த டாபிக் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆடினல் ஃபேட்டிக்யூ அப்படிங்கிற ஒரு டேர்ம் கேட்டாலே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம டாக்டர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் வாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு வச்சா அட்ரினல் ஃபட்டீக். அட்ரினல் ஃபட்டீக்னா 2 வேர்ட்ஸ் இருக்குது அதில், அட்ரினல் அண்ட் ஃபட்டீக். ஸோ அட்ரினல்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அட்ரினல்னா அட்ரினல் கிளாண்ட். ஸோ நம்முடைய கிட்னிக்கு மேலே உட்கார்ந்து இருக்கிற சின்ன கிளாண்டு, ஒரு பீனட் சைஸ் இருக்கும் அல்லது வால்நட் சைஸ் இருக்கும், அந்த அளவுக்கு சின்ன கிளாண்டு. ஃபட்டீக்னா ஃபட்டீக், டயர்ட்னஸ் அது. ஸோ இது ரெண்டும் ரொம்ப புதுசான ஒரு வேர்டாக உங்களுக்கு தெரியும். பட் இது ஒரு புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு டயக்னோசிஸ் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் என்னன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கோப்பப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது அட்ரினல் கிளாண்டில் இருந்தால். ஸோ அட்ரினல் கிளாண்டு இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் ப்ரொடியூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ சாதாரணமாக ஸ்ட்ரெஸ் வரும்போது, உதாரணமாக இப்போ ஒரு டாக் அட்டாக் பண்ண வருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் நமக்கு பயம் வந்துடும், சடனாக ஸ்ட்ரெஸ் வந்துடும். அந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது நம்முடைய ஹார்ட் ரேட்டு அதிகமாகிடும். ஸோ நம்முடைய மசில் ஆக்டிவிட்டி அதிகமாகிடும், நம்முடைய ப்ரீத்திங் அதிகமாகிடும். ஸோ நம்முடைய டைஜஷன் கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ இதுக்கெல்லாமே இந்த கார்டிசால்னு ஹார்மோன், அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறது அட்ரினல் கிளாண்டில் இருந்தால். ஸோ அந்த ஹார்மோன் தேவைப்படுது. ஸோ அது ரொட்டீன் மெக்கானிசம், நார்மல்லி நடக்கிற விஷயம். பட் இப்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அடிக்கடியாக வச்சுக்கோங்களேன். இப்போது டெய்லி நம்ம டாகை பார்க்குறேன், எப்போதுமே அந்த பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இந்த அட்ரினல் கிளாண்டு இந்த கார்டிசால்ன ஹார்மோன் திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உதாரணமாக பார்த்தா, இப்போ நம்முடைய மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் பார்த்தா நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய ஐடி ப்ரொஃபஷனில் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது, அல்லாச்சும் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணும்போது, டாக்டர்ஸுக்கிட்ட ஸோ எல்லாருக்குமே டார்கெட்ஸ் இருக்கும், அல்லாச்சா சடனாக பண்ணி முடிக்கிற மாதிரி வேலை இருக்கும். ஸோ அப்போது இந்த கார்டிசால்ன ஹார்மோன் அட்ரினல் கிளாண்டில் இருந்து திருப்பி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். பட் ரொம்ப நாளாக வரும்போது அது க்ரோனிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப நாளாக இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ நாயே பார்க்குறது அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸு. க்ரோனிக் ஸ்ட்ரெஸ்னால் நம்ம அடிக்கடியாக ஸ்ட்ரெஸ் இருக்கிறது தான் க்ரோனிக் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி க்ரோனிக் ஸ்ட்ரெஸ் வரும்போது இந்த அட்ரினல் கிளாண்டு சொரத்தி டயர்டாகிடும். ஸோ அந்த மாதிரி டயர்டான கண்டிஷனுக்கு தான் அட்ரினல் ஃபட்டீக்னு சொல்கிறது. ஸோ இந்த அட்ரினல் ஃபட்டீக் இப்போ ரொம்ப டயக்னோசிஸ் ரொம்ப கம்மியாக பண்ணுறேன், ஏன்னாச்சா அதிக ஆளுகளுக்கு தெரியாது இதை பற்றி. ஸோ எப்படி தெரியாமல் வருதுன்னுச்சா, இது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது நம்முடைய லைஃப் ஸ்டைலே ரொம்ப போன விஷயம். ஸோ நம்முடைய எனர்ஜி லோவாக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி சிம்டம்ஸ் பார்த்தா நம்முடைய எனர்ஜி லோவாக இருக்கும். காலையில் எழுந்திடும் போது ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ எப்படியாவது கஷ்டப்பட்டு எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டீ காஃபி சாப்பிட்டா தான் கொஞ்சம் மூவ் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்கும். அல்லாச்சா டே டைமில் ரொம்ப ஃபெட்டீக்டாக இருக்கும், டயர்டாக இருக்கும். நமக்கு வேலை நல்லா பார்க்க முடியாது, ப்ரொடக்டிவிட்டி நல்லா கம்மியாகிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ். அல்லாச்சா மஸ்குலர் பெயின் இருக்கும், ஃபைப்ரோமயாலஜி இருக்கலாம், க்ரோனிக் ஃபட்டீக் இருக்கலாம். ஸோ அல்லாச்சா ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சால்ட்டி ஃபுட்டு அல்லாச்சா ஸ்வீட் ஃபுட்டு கிரேவிங் இருக்கலாம், அல்லாச்சா சிலப்போ ஃபாட்டி ஃபுட்டு கிரேவிங் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸு. அல்லாச்சா சில கேஸுகளில் ஈவினிங் ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்கப்புறம் ரொம்ப எனர்ஜி வந்துடும். ஸோ தூக்கம் வராது. ஸோ அதுக்கப்புறம் எதை வேணாலும் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் மேலே அல்ல டிவி பார்த்துட்டு நிறைய டைம் இருக்கலாம், அந்த மாதிரி வந்துடலாம். ஸோ இதே மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் அல்லாச்சா தூங்குனதுக்கப்புறம் அந்த எனர்ஜி திரும்பி வராமல் இருக்கிற கண்டிஷன் வந்தால், ஸோ அது அட்ரினல் ஃபட்டீக்குன்னு நமக்கு வேணாச்சா டயக்னோஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்.
ஸோ இந்த அட்ரினல் ஃபட்டீக் வந்து நிறைய பேருக்கு இருக்குங்க நம்ம சொசைட்டியில். பட் என்ன பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இது வந்து யூஸ்வலாக டாக்டர்ஸ் வந்து டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி தான். எஸ்பெஷலி யூஎஸ்எல்லாம் பார்த்தா இப்போதைக்கு ஓரளவுக்கு மாடர்ன் மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து டயக்னோஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பட் ரொம்ப அதிகமாக இல்லை. அதனால வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் சொல்லுவாங்க, ஓகே பரவாயில்லைங்க, வயசாக இருக்கிட்டு வருது, அல்லாச்சா உங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணுங்க, இப்போ கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கான கல்யாணம் பண்ணுங்க, சரியாகி போயிடும், அல்லாச்சா கொஞ்சம் ஒரு வெக்கேஷனுக்கு போகணும், சரியாகி போயிடும், அந்த மாதிரி சொல்லிவிட்டு அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணி விட்டுட்டுவேன். பட் இது பார்த்தா இது க்ரோனிக்காக இன்னும் திரும்பி திரும்பி அதை ட்ரீட் பண்ணாமல் விட்டால் அது வந்து க்ரோனிக்கான டிசீஸுக்கு காரணமாகலாம், டயபெட்டிஸுக்கு காரணமாகலாம், ஹைப்பர் டென்ஷனுக்கு காரணமாகலாம், கார்டியாக் டிசீஸுக்கு காரணமாகலாம். ஸோ இதெல்லாமே வந்து அட்ரினல் ஃபட்டீக் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் காரணமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால இது வந்து முதலே ட்ரீட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அப்போது இந்த மாதிரி ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இனி வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணலான்னு வச்சா, இப்போ உங்களுக்கே டயக்னோஸ் பண்ணுற மாதிரி சிம்பிள் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து உங்கள் ஒரு பிபி அப்பாரட்டஸ் வேணும், சிம்பிளாக ஒரு பிபி அப்பாரட்டஸ் வேணும், சாதாரண அந்த மிஷின் எலக்ட்ரானிக் பிபி அப்பாரட்டஸ், அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஈஸியாக ஓரளவுக்கு டயக்னோஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கே டயக்னோஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இது எப்படின்னா, நீங்கள் முதல்ல வந்து 10 மினிட்ஸ் அப்படியே பெட்லேயே படுத்துடணும். ஸோ படுத்து நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர் பார்க்கணும். ஸோ அப்போ ப்ரெஷர் பார்க்கும்போது என்ன ரீடிங் இருக்கோ அந்த ரீடிங் வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எழுத ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு வரணும். அந்த ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு வருவதுக்கப்புறம் திரும்பி ஒரு வாட்டி பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக பார்த்தா அந்த ஸ்டாண்டிங் அப்பு வரும்போது இந்த பிளட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஏறிடும், ஒரு 10 யூனிட்ஸ் அல்லது 20 யூனிட்ஸ் ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏறுவேன் யூஸ்வலாக ஹெல்த் இண்டிவிஜுவலுக்கு. பட் இப்போ வந்து அட்ரினல் ஃபட்டீக் இருக்கிற ஆளுகளுக்கு வந்து பார்த்தா அந்த பிபியுடைய ரீடிங் வந்து கம்மியாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கம்மி இருந்தால் வந்து தெர் இஸ் அ சான்ஸ் தட் உங்களுக்கு வந்து அட்ரினல் ஃபட்டீக் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டயக்னோசிங் க்ரைட்டீரியா ஆகிடும். ஸோ அதுதான் ஈஸியாக உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஸோ செகண்ட் வந்து என்ன பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு லேப் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லேப் டெஸ்ட்டு வந்து நிறைய ஹார்மோன்ஸ் அசஸ்மெண்ட் தான் மெயினாக வரும். அது வந்து உங்களுடைய ஹார்மோன், பிளட் ஹார்மோன் பார்க்குறது, இல்லாச்சு டிஹெச்இஎஸ்ன ஹார்மோன் பார்க்குறது, டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் பார்க்குறது. ஸோ இதெல்லாமே பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா ஓரளவுக்கு நமக்கு வந்து இந்த அட்ரினல் ஃபட்டீக் வந்து டயக்னோஸ் பண்ணிக்கலாம். என்னாச்சா இந்த கண்டிஷனில் எல்லாமே வந்து இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சலைவரி ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து சில லேபுகளை மட்டும்தான் பண்ணுவாங்க. அந்த சலைவரி ஹார்மோன்ஸ் வந்து செக் பண்ண கூட நமக்கு அட்ரினல் ஃபட்டீக் வந்து டயக்னோசிஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எதனால வந்து இது அட்ரினல் ஃபட்டீக் வருதுன்னு பார்த்தா வச்சுக்கோங்களேன். ஸோ நம்முடைய லைஃப் ஸ்டைல் வந்து இப்போதைக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு 200 இயர்ஸ் அல்லது 300 இயர்ஸ் பார்த்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால, ரொம்ப டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக இருக்கிறதுனால ரொம்ப டாக்ஸின்ஸ், ஸோ நம்முடைய என்விரான்மெண்ட்டில் வந்து நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கிறதுனால, அல்லாச்சா நம்முடைய ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸு, அல்லாச்சா வந்து நம்முடைய ஃபுட்டு வந்து ரொம்ப ப்ரொசஸ்டாக இருக்குது, ஸோ அதனால, அல்லாச்சா கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால, அல்லாச்சா நம்ம எப்போதுமே ஒரு கன்ஃபைன்ட் ஆகிட்டு என்விரான்மெண்ட்டு ஏசி ரூம்ஸ்குள்ளே ஃபுல் டைம் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ ப்ரீத்திங் வந்து நல்லா நடக்கலை, அல்லாச்சா நல்ல சாச்சுரேட்டட் ஆக்சிஜன் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில், ஸோ இந்த மாதிரி எல்லாம் கண்டிஷனில் வந்து அட்ரினல் ஃபட்டீக் வரதுக்கு காரணமாகிடலாம். ஸோ இந்த காரணங்களை வந்து முதல்ல வந்து இந்த ட்ரீட்மெண்ட் சைடுக்கு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முதல்ல வந்து எதனால அட்ரினல் ஃபட்டீக் வருதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம், அல்லாச்சா மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம். எந்த காரணத்தால் அட்ரினல் ஃபட்டீக் வருது. ஸோ அதுக்காக இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டர் வந்து ஒரு 1 hour கிட்ட பக்கத்தில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரி எடுக்கணும். டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரி எடுத்தால் தான் எதனால, எந்த ஃபேக்டர்னால, இது உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக, உங்களுடைய மென்டல் இன்ஃப்ளூயன்ஸாக, இப்போ மைண்ட்லேயே வந்து நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும், இல்லாச்சா நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதுனாலயா, அல்லாச்சா உங்களுக்கு வந்து ஏதாவது டாக்ஸிக் எக்ஸ்போஷர் இருக்கா, உங்களுடைய ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டாக்ஸிக் எக்ஸ்போஷர் இருக்கா, அல்லாச்சா உங்களுடைய என்ன சொல்கிறது ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, சொசைட்டியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, ஸோ உங்களுடைய இப்போ ப்ரொஃபஷனல் கான்ஃப்ளிக்ட், நிறைய ஆளுகளுக்கு வந்து அவர் இருக்கிற ப்ரொஃபஷன் வந்து பிடிக்காமல் இருக்கும். ஸோ அந்த ப்ரொஃபஷனல் கான்ஃப்ளிக்ட் வரும்போது ஸோ இதெல்லாமே வந்து அட்ரினல் ட்ரெயின் பண்ணுவேன், அட்ரினல் ஃபட்டீக் காரணமாகுவேன். ஸோ அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி டீட்டெயிலாக எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் டிவைஸ் பண்ணுவேன் யூஸ்வலாக. ஸோ இப்போ நம்ம வந்து அட்ரினல் ஃபட்டீகுடைய காரணம், அட்ரினல் ஃபட்டீகுடைய சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்து எப்படி டயக்னோஸ் பண்ணேன்னு பார்த்தேன். இனி வந்து இதோடைய ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துக்கலாம். வணக்கம், நன்றி.
நம்ம பாடி ஆர்கனை பத்தின நமக்கு தெரியாத நிறைய விஷயத்த ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா நம்ம டாக்டர் இன்னைக்கு சொன்னாரு. கண்டிப்பா அதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம கடைசி செக்மெண்ட் பியூட்டி செக்மெண்ட்ல இருக்கோம். இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு பார்க்க போற ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிம்பிள் ட்ரீட்மெண்ட். நார்மலா அடோலசன்ட் ஏஜ்ல இருக்கிற கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு நார்மல் ப்ராப்ளம். இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றதுன்னு நம்ம பியூட்டிஷியன் வசந்தரா சொல்லி தர போறாங்க. வாங்க பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு அப்படின்ற இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருக்களுக்கான சிகிச்சை. நிறைய பேருக்கு சருமம் ரொம்ப எண்ணெய் பசையா இருக்கும், ஆயிலி ஸ்கின் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஆயிலி ஸ்கின்ல சீக்கிரமே பருக்கள் வந்துடும். பருக்கள் வரது மட்டும் இல்லாம தழும்புகளும் இருக்கும். இதை குயிக்கா எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். உமாவோட ஃபேஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஆயிலியாக தெரியுது. ஆயிலியான ஸ்கின்ல யூஸ்வலாக நம்ம பிம்பிள்ஸ் அதிகமாக வந்துடும். இந்த நெத்தி பகுதியில், ஃபேஸில் இந்த இடங்கள்லாம் சின்ன சின்ன பருக்கள் வரும். அதுக்கப்புறம் அது தழும்பாக மாறும். ஸோ ஆயிலி ஸ்கின்னை முதல்ல நம்ம கவனிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அதை தான் நம்ம படிப்படியாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒரு சிகிச்சை. இது வந்து ஓசோன் வெளியில் வந்ததுனால இங்கே ஏற்பட்டிருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ முதல்ல நான் கொடுக்க போகிறது ஹை ஃப்ரீக்வன்சி. அவங்க ஃபேஸில் எல்லா இடங்கள்லையும் படுற மாதிரி, மெயின்லி எந்த இடத்துல பருக்கள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். அப்படின்னு சொல்றது இந்த இடத்துலையும் இங்கேயும். இது சில பேருக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்கும் அந்த டீ ஜோன். அதனால அந்த இடத்துல பருக்கள் அதிகமாக வரும். அதனால மட்டும் இல்லாமல் தலையில் பொடுகு பிரச்சனை இருந்தாலும் இந்த நெத்தி பகுதியில் சீக்கிரமே நிறைய பிம்பிள்ஸ் வரும். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஏரியா யூ ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே கூட சில பேருக்கு ரொம்ப ஆயிலியாக தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபுல்லாகவே அவங்களுடைய ஸ்கின் ஆயிலி ஸ்கின் அப்படின்னு அர்த்தம். இப்போ இவங்களுக்கு அப்படி தான் ஆயிலியாக இருக்குது. யூ ஜோன் ஏரியாலையும் ஆயிலியாக இருக்கிறதுனால சின்ன சின்ன பருக்கள் இருக்குது. இது சீக்கிரமாக குணப்படுத்தக்கூடியது தான். ஆனால் நம்ம அப்படியே விட்டுட்டோம், 2-3 மாதம் அப்படியே விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு நாளாகும். ரொம்ப அதிகமான வெயிலில் போகிறவங்க அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. அடிக்கடினா சில பேர் ஓவராக பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 3 முறை ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் சில பேர் காலையில் குளிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க, நைட் கூட ஃபேஸ் வாஷ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா தான் ஸ்கின் ரொம்ப ஆயிலி ஆகிடும். ஆல்ரெடி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி கேர் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. வெயிலில் அன்ப்ரொடெக்டடாக போகிறதுனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பருக்களும் வரும். அதனால் வெயிலில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம போகணும். அதே மாதிரி ரொம்ப குளிரான ஏரியாக்களில் அப்போவும் நம்ம ஸ்கின்னை நல்லா கவர் பண்ணிட்டு தான் போகணும். ஆயிலி ஸ்கின்க்கு நான் ஃபஸ்ட்டு போட போகிறது என்ன அப்படின்னா ஃபோமிங் ஃபேஸ் வாஷ்.
இது வந்து நல்ல ஒரு நுரை வரும் இந்த ஃபேஸ் வாஷில். எண்ணெய் பசையை கம்ப்ளீட்டாக எடுத்துரும். அதை தான் நான் முதல்ல செய்ய போகிறேன். லெமன் ஃப்ரேக்ரன்ஸில் இருக்கிற இந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் போட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃபேஸில் லைட் மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு சிட்ரஸ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். அது அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீம், துளசி இந்த மாதிரி இருக்கிற ஃபேஸ் வாஷும் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த எண்ணெய் பசையை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பருக்கள், தழும்புகள் போகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல். லெமன் ஃப்ரேக்ரன்ஸ் கலந்தது இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேஸ் வாஷ் போட்டு அந்த 1 மினிட்க்கு அப்புறம் நல்லா தொடச்சிடலாம். இதே மாதிரி டெய்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் அவங்க செஞ்சாங்கன்னா ஆயிலினஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தபடியாக நான் யூஸ் பண்ணுறது சில்வர் ஜெல். சில்வர் வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் நேச்சர் கொண்டது. அதனால சில்வர் கலந்த ஜெல்லு நம்ம அவங்க ஃபேஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஆயில் கலந்த இந்த சில்வர் ஜெல் அவங்களுடைய ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏற்பட்டிருக்கிற அந்த சின்ன சின்ன தழும்புகளை சரி பண்ணும். இது ஒரு ஹோம் கேராக கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் செஞ்சது அதாவது ஃபோமிங் ஃபேஸ் வாஷும் சில்வர் ஜெல்லையும் வீட்டில் ஹோம் கேராக நைட் டைமில் யூஸ் பண்ணிவிட்டு படுத்துக்கலாம். அது மாதிரி பண்ணுறதுனால ஆயிலினஸ் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் ஆகும். எண்ணெய் பசையை டோட்டலாக அது கண்ட்ரோல் பண்ணும். அடுத்ததாக நான் யூஸ் பண்ண போகிறது ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே. ரோஸ் வாட்டரை இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நான் போட்டு வச்சுருக்கேன். அவங்க ஃபேஸில் இப்போ நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ரோஸ் வாட்டர் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்மளுடைய ஸ்கின் போர்ஸை நல்லா டைட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்கின்னில் இருக்கிற அந்த ஆயிலினஸ் எல்லாத்தையும் அது நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் கிடைக்கும் நமக்கு. இதை எடுத்து நான் ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டிருக்கேன். நம்மளுடைய சருமத்துக்கு கடல் பாசி ரொம்ப நல்லது. கடல் பாசி உள்ளே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லது. ஆரோக்கியம்தான் அழகு அப்படின்றது நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம். ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது கடல் பாசியில் நிறைய புரதம் இருக்குது. ப்ரோட்டீன் ரிச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விட்டமின் சியை தவிர எல்லா விதமான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. உள்ளே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெளியிலையும் அதை போடலாம். அதே மாதிரி அதை ஸ்கின்ல போடுறதும் அவ்வளோ ரொம்ப நல்லது நம்மளோட ஸ்கின்க்கு. ஸோ கடல் பாசியில் நான் ரோஸ் வாட்டர் கலந்துருக்கேன். இதோடைய கலர் நல்ல டார்க் க்ரீனாக இருக்கும். இதோடைய ஸ்மெல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது கடல் பாசி அப்படின்றதுனால ஸ்மெல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ரோஸ் வாட்டர் கலக்கிறதுனால அது ஸ்மெல் அவ்வளோவா தெரியாது. ஸோ போதுமான அளவு ரோஸ் வாட்டரை அந்த கடல் பாசியில் கலக்கிறேன்.
பேஸ்ட்டாக வரையில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அதை அவங்க ஃபேஸில் நான் யூஸ் பண்ண போகிறேன். நம்மளுடைய ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது டைரெக்டாக நம்மளுடைய ஸ்கின்னோட உள்ள என்டர் ஆகக்கூடிய அளவுக்கு ரொம்ப மைக்ரோ செல்லுலர். எல்லா விதமான ஸ்கின்க்கும் யூஸ் பண்ணக்கூடியது. மெயினாக ரொம்ப டேன் ஆகிருக்கிறவங்க, ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்கின் ரொம்ப ட்ரையாகவும் எந்த விதமான ஊட்டச்சத்தும் இல்லாத ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. பியூர் ஸ்பைருலினா ரொம்ப ஹை நியூட்ரியன்ட். இது நல்ல ஒரு டைம்லேயே நல்ல வித்தியாசத்தை பார்க்கலாம். அவங்களுடைய கண்களுக்கு மேலே 2 காட்டன் ஐ பேட்டில் ஃபுல்லாக ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். திரும்பவும் மேலே ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே. இந்த ஸ்பைருலினாவில் இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸும் இப்போ அவங்களுடைய ஸ்கின்குள்ளே இறங்கும். கொஞ்சம் நேரம் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு தொடச்சி பார்க்கும்போது அந்த டேன் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அவ்வளோ ஒரு நல்ல ரிலீஃப் நம்ம பார்க்க முடியும். ஸ்பைருலினா மாஸ்க் போட்டு இப்போ நம்ம துடைக்கிறோம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஸ்பைருலினா மாஸ்க். இந்த மாதிரி ட்ரை ஆனால் தான் நம்ம பெஸ்ட் ரிசல்ட்டை பார்க்க முடியும். துடைக்கும் போதே தெரியும் ரொம்ப பிரைட் ஆகிடும் ஸ்கின். 2 ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா வெட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தாலே தெரியும் ஸ்கின் உள்ள எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. ஸோ ஒருத்தருக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கருமை டேன் எல்லாம் வந்து குயிக்காக போகணும் அப்படின்னா இதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். இந்த செக்மெண்ட்டோட ஆரம்பத்தில் உமாவோட ஸ்கின்னை நம்ம பார்த்துருந்தோம். ஆயிலியாகவும் கொஞ்சம் பிம்பிள்ஸோடு இருந்தது. இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம செஞ்சுருக்கோம். ஃபோமிங் ஃபேஸ் வாஷ், சில்வர் ஜெல், அதுக்கப்புறம் ஸ்பைருலினா, இது மட்டும்தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப பிரைட்டாக இருக்காங்க. ஸ்கின் வந்து பல ஷேட்ஸ் பெட்டர் ஆகிருக்கு. இதே மாதிரி ஒரு 2-3 தடவை செய்கிறதுக்குள்ளே அவங்களுடைய ஒரிஜினல் ஸ்கின் வந்துடும். ஆல் த டேன் எல்லாம் அவங்களுடைய ஸ்கின்னில் இருந்த டேன் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஃபோமிங் ஃபேஸ் வாஷ், சில்வர் ஜெல், ஸ்பைருலினா இதெல்லாம் கொடுத்து அவங்களுடைய ஸ்கின்னை குயிக்காக நம்ம ரெமெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஆசம். கண்டிப்பா இந்த ட்ரீட்மெண்ட் எல்லா டீனேஜர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நார்மலா வந்து வீட்ல கிடைக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து மூஞ்சில போட்டுட்டு இருப்போம். பட் இப்போ அதை எப்படி ட்ரீட்மெண்ட் மூலமா கியூர் பண்றதுன்னு ரொம்ப அழகா நம்ம வசுந்தரா மேம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த செக்மெண்டோட இன்னைக்கு எபிசோட் முடிவடைகிறது. இதே மாதிரி 3 டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸோட 3 டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட நாளைக்கும் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me signing off, VJ Aishu. It's IBC Tamil Arogyame Alagu, a wellness show.